So there is a yesterday program which we have talked about our achiever, Abhinaya, who's secured rank 30. So she is with us, and she will be sharing the journey and how she studied and so on so that you can have the good interaction with her. Have the doubts, whatever doubts if you have, which are put in the chat box, and she may be able to answer for all your doubts. So I invite Abhinaya. Good evening, sir. Yeah, good evening. How are you? All fine? Fine, sir. நீங்க எப்படி சார் இருக்கீங்க? Right. So I think the students have joined. So நீங்க tell your about yourself and how was the journey started? எப்போ படிச்சீங்க, எப்போ முடிச்சீங்க, how started everything. Yeah. ஓகே சார். சார் நான் வந்து அபிநயா. நான் மதர் தெரசால படிச்சேன் சார், பாண்டிச்சேரியில. Okay. 2024 பாஸ்ட் அவுட் சார். Yeah. 2020 அப்புறம் 2024. 24 very good, very good. Okay. அப்புறம் ஒரு 6 month பிரைவேட்ல ஒர்க் பண்ணேன் சார், ஐசியூல இருந்தேன். Oh, very good, very good. அப்புறமேட்டு V14 பேட்ச் ஜாயின் பண்ணேன் சார் பிஜேல. V14 ஆஃப்லைனா ஆன்லைனா? ஆன்லைன் தான் சார். ஆன்லைன். ஓகே ஓகே. அப்புறம் நார்செட் 8 வந்து கிளியர் பண்ணிட்டேன் சார். 1506 ரேங்க். ஓகே. எய்ம்ஸ் பட்னா கிடைச்சது சார் எனக்கு. ஓகே ஓகே. ஜாயின் பண்ணல, இப்போதான் வந்துச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல. ஜஸ்ட் நவ யூ காட் an ஒரு appointment. 3 to 4 days பேக் தான் சார் வந்திருக்கு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல சார், எலிஜிபிள் லிஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஓ ஓகே ஓகே ஃபைன். ரைட். சோ நார்செட் 8 you cleared. ஓகே. எஸ் சார். அது What was என்னோட the ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். rank? 1500? 1506. Okay. Very good. So how you prepared in this நார்செட் 9? நார்செட் 9 வந்து கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருந்தேன் சார் நான். இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுனால அங்க அதுல இருந்து எதுவும் ரிலீஸ் பண்ணல எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்றதுனால நார்செட் 9க்கு ப்ரிப்பேர் பண்ணேன் சார். சேம் கண்டென்ட் தான் சார், உங்களோட அந்த 45 days அந்த கிராஷ் கோர்ஸ் தான் சார் ஃபுல்லா படிச்சேன். அது எனக்கு ரிவிஷன் மாதிரி தான் சார் இருந்துச்சு. திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தது, அதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஓகே. சோ நோட்ஸ் எப்படி பண்ணீங்க? how you prepared? V14 பேட்ச்னா நீங்க ஆல்மோஸ்ட் 1.5 year before you studied. இல்ல ஆஃப்டர் தட் கேப் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்க? அந்த நோட் தான் சார் ரிவிஷன் பண்ணேன் எக்ஸ்ட்ரா. ஆனா நீங்க நிறைய ஆட் பண்ணிருந்தீங்க சார் கிராஷ் கோர்ஸ்ல, பயங்கரமா நிறைய இருந்துச்சு சார். நிறைய இருந்துச்சுங்களா? பயங்கரமா இருந்துச்சா கிராஷ் கோர்ஸ்ல? ஆமா சார், புதுசா இருந்துச்சு நிறைய. சோ ஃபுல்லா அதே திரும்ப திரும்ப படிச்சதுனால அது எங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல? ஓகேவா. ஸோ என்ன மாதிரி நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்றீங்க? வாட் இஸ் யுவர் ஐடியாஸ்? உங்களோட ஐடியாஸ் தாட் என்ன படிச்சா எப்படி கிளியர் பண்ணலாம்? ஹவு மீடியா அகாடமி ஹெல்ப்ஸ் யூ இன் விச் வே? டெய்லி கிளாஸ் மட்டும் கண்டிப்பா லேக் ஆகாம பாத்துக்கோங்க. அந்தந்த கிளாஸ் அப்பப்போ முடிச்சுட்டு டெய்லியும் 2 times அல்ல 3 times கண்டிப்பா ரிவைஸ் பண்ணிடுங்க. அப்படியே இருந்தாலே கிராஷ் கோர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். கிராஷ் கோர்ஸ் ஜஸ்ட் உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்போதான் நம்ம கண்டென்ட்டை எப்படி அப்ளை பண்றோம்ன்றது நம்மளுக்கு தெரியும். வெரி குட். அதுதான் சார். வேற ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா பசங்க சொல்றதுக்கு ஸ்பெஷலா? Any other doubts, students? You can ask. One is they will be asking how many hours you studied, how many hours. I think there is network issue. I think. நான் ஒர்க் பண்ணல சார். ஸோ ஃபுல் டைம் ஸ்டடி மாதிரி தான் சார் இருக்கும். எப்போலாம் பிரேக் வேணும்னா பிரேக் எடுத்துட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடும் சார். Okay. Okay. How much you attended? Negative? 146 அட்டெண்ட் பண்ணேன் சார், 25 நெகட்டிவ். Very good. So control negative mark is under control, less than 30. Okay. So நீங்க what kind of notes you studied? Any books they are asking? Did you prefer any books? இல்ல சார், இல்ல சார், நான் வாங்கியிருந்தேன் என்க்ளெக்ஸ், பட் நான் யூஸ் பண்ணல சார். எதுவும் யூஸ் பண்ணல? ஆமா சார். See, you are clearing NORCET 8, then why you are writing NORCET 9? Student, they are from South. They are posted in AIIMS Patna. They want to come back to AIIMS Madurai and Jipmer. So they are writing once again NORCET. Okay. How you did revision? Revision எப்படிமா பண்ணீங்க? How you did revision? ஆக்சுவலா நான் ஒரு நார்செட் 8 பண்ணும்போதே நான் ஒரு 3 to 4 times பண்ணிட்டேன் சார் ரிவிஷன் ஃபுல் கண்டென்ட். அப்புறம் இதுல பண்ணும்போது ஒரு 2 times பண்ணிருந்தேன் சார். சோ டோட்டலாவே எனக்கு 6 to 7 ரிவிஷன் தான் சார் முக்கியம். Very good. Revision is the key for success, which is given in the slide.
ஆமா, ஆமா சார். ரிவிஷன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ரைட்? ஆமா சார். ஓகே. ரிவிஷன் தான் சார். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி எனக்கு நார்த் செட் 7ல நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க சார். அவங்களுமே ரிவிஷன் தான் அது. அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க சார். ஹெல்ப் எப்படி நோட்ஸ் பண்ணாங்களா? எடுக்கணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும் எல்லாமே சொன்னாங்க சார். ஸோ அதை ஓ, ஃபாலோ வெரி குட். பண்ணி. ஓகே, ஸோ உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் கெட்டிங் ஆல் இந்தியா ரேங்க் 30? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். உண்மையா நான் ஒரு 300 400 ஓகே ஜிப்மர் போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். 30 வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். எக்ஸ்போர்ட்ல வெரி குட். ஓகே, so you choose to meet here because of your senior came here, so you prefer, right? ஃப்ரெண்ட்ஸ் சார், என் கொலீக்ஸ், என் கிளாஸ்மேட்ஸ் இருக்கிறவங்க. Okay, okay. So almost you had a journey of nearly 1.5 year, right? ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் படிச்சீங்க, அப்புறம் கேப் போட்டு செல்ஃப் ரிவிஷன் பண்ணீங்க, அப்புறம் கிராஷ் கோர்ஸ் பண்றீங்க. கிராஷ் கோர்ஸ் யூ ஸ்டடி. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல யூ கிளியர் நாட்ஸ் அட் 8. am I right? எஸ் சார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே, வெரி குட். ஸோ yeah, then is well and good. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணது இஸ் வெல் அண்ட் குட். So what is the best session you had? LMR session, rapid revision, magic pill, morning MCQ? கிராஷ் கோர்ஸ். எனக்கு கிராஷ் கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். கிராஷ் கோர்ஸ் பெஸ்ட். எஸ் சார், கண்டிப்பா. 45 days. எல்எம்ஆர் இப்போ 45 days எல்எம்ஆர். முன்னாடி எனக்கு நார்த் டேட்ல கிராஷ் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஓகே, ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, சந்தோஷமா, வெரி தேங்க்யூ ஹாப்பி. டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். Yeah. So they are asking old meteor notes படிச்சுட்டு next new content பார்த்தனா கொஞ்சம் பயந்துட்டேன். How you handle new content? சொல்லுங்க, சொல்லுங்க. ஓல்டு கண்டென்ட் பார்த்து நியூ கண்டென்ட் அது பயந்துட்டாங்களா? இட் ஹேப்பன். இது எல்லாமே இருக்க தானே செய்யும், ரைட்? நீங்க ஆல்ரெடி ஓல்டு கண்டென்ட் படிச்சிருக்கும் போது ஆல்ரெடி உங்களுக்கு Yes, full I'm telling in storage English. Already old content she studied and now this new content she was preparing. So what you feel? They're asking what you feel. எனக்கும் ஃபர்ஸ்ட் நிறைய இருக்க மாதிரி தான் சார் இருந்துச்சு. அதே ஒரு 2 times 3 times ரிவைஸ் பண்ணும்போது அது ஓகேவா Yes. What she was telling, those who are not understanding in English, sir, Tamil, she is telling if you do revise once or twice, you will come to know what is important. And she did that revision. MCQ, எதுல practice பண்ணி? MCQ where you did practice? நம்ம மீட்டர் ஆப்லயே நிறைய சப்ஜெக்ட் வைஸும் இருந்தது. 1000 எம்சிக்யூஸ் 10,000 எம்சிக்யூஸ் போட்டிருந்தீங்களா, அதுவும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். Yes. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தேன் சார் நானு. Yeah, you அதுவும் study previous year question paper, 10,000 subject wise questions, and mock test which we given 30 mock test practice very well. Okay. Any எஸ் other சார். நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா சொல்லுங்க, no issues. They are asking any other. அதுதான் சார், கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி நோட்ஸ் அப்படியே டெய்லியும் லாக் ஆகாம எடுத்துக்கிட்டே இருங்க. அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கேன். வீக்லி மந்த்லி அதே மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. கிராஷ் கோர்ஸ் ரொம்ப ஈஸியா, கிராஷ் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது ஃபுல்லாவே தரோ ஆயிடுவீங்க நீங்க. அப்படியே வந்து கொஷின்ஸ் பார்க்கும் போதுதான் நம்ம கண்டென்ட் அதை கம்பைன் பண்ணி பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம எவ்வளவு கண்டென்ட் தரோவா இருக்கும்ன்றது கொஷின்ஸ் பார்க்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியும். அதனால கொஷின்ஸும் சைட் பை சைட் பார்த்துட்டே இருங்க. Yes. அதுதான் So சார். what she was telling, content and MCQs parallelly we have to do, and make the revision makes the success more compared to the revising for one time. If you study for 3 to 4 times, that will be more useful. That's what you are telling, right? Yes, revision will be more useful. And they're asking about what is the last advice you give to the freshers who are scared to attempt NORCET after graduation? அது ஒண்ணும் இல்ல சார், படிக்கிறதா சார். ரிவைஸ் பண்ணிட்டாலே கண்டென்ட் தரோ ஆயிடும் சார். It's only கொஷின்ஸ் பார்த்து பார்த்து you are telling, yes, it depends on how you study or how you prepare, right? Okay. கொஷின்ஸ் நிறைய பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் சார். முன்னாடி தெரியாது, நம்ம நிறைய படிச்சு ரிவைஸ் பண்ணும்போது கான்ஃபிடென்ட் ஆயிடும் சார். Yes, same. We are insisting the same in the class, but still they have the doubt. If you people have tell, then they will just they will have the idea that okay, our எனக்கும் student அப்படிதான் சார் இருந்துச்சு. initial நிறைய phase you also கண்டென்ட் feel. படிச்சு எஸ் சார். நார்செட் 8க்கும் 9க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு சார் எனக்குமே. Because we also updating every time we update, so any updates will come. So how you describe Meteor Academy in one sentence? How you feel? தி பெஸ்ட் சார். கண்டென்ட் உங்கள மாதிரி யாராலும் கொடுக்க முடியாது சார், உண்மையா. Okay, so thank you so much. Thank you sir. Late Thank you night sir. study பண்ணீங்களா? Early morning study, late night study pattern. How you studied? எனக்கு லேட் நைட் வராது சார். இயர்லி மார்னிங். Early morning study. Very good, very good. Okay, ma. Okay, Abhinaya. Thank you so much for your valuable time. All the best. Thank you. You get Madurai Ames. I think go for Madurai Ames instead of Jitmar. I don't know what you suggest. What you feel?
You get AIMS Madurai, better go for AIMS Madurai if your parents are allowing. Okay. Okay. What is your choice? AIMS Madurai or JIPMER? JIPMER. Pondicherry. Pondicherry. Okay, okay. Because Right. நான் காரைக்கால் sir, so Pondicherry district. Right. Okay. So thank you so much for your valuable session. Thank you, ma. Thank you so much. Okay. Thank you, So sir. we'll meet soon in the institute. Okay. Okay. Thank you, sir. Thank you so much. When the achievers tell directly, you will get an idea more. Okay. So everyone is telling the same. Study the content, revise the content, and then go parallelly with MCQ. That's the secret. Without revision, you won't get the success. Right? Every class want to revise MCQs after 2-3 months. Regular batch you study, and yes, how many notes, books you maintain? Otherwise, she said no, she studied only media content, and she had notes on the. I think she may be having 3 or 4 notebook. I not ask this one. Okay. So almost she was there with us for last 1.5 year, and she studied very clearly, and first attempt she cleared. Right. Right. So thank you for valuable advice. Sorry for the student, and I think you can join for the session OBG. Thank you all. Okay.